இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃப்ரூட் எதுன்னு பார்த்தீங்கன்னா அவக்கடோ ஃப்ரூட். அவக்கடோ ஃப்ரூட்டுன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க, பட்டர் ஃப்ரூட் இல்லைன்னா தமிழில் வெண்ணெய் பழம்னு சொல்லுவாங்க. இந்த பழத்தை பற்றி தான் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த வெண்ணெய் மரமானது, அதாவது அவக்கடோ ட்ரீ, லாரேசியே குடும்பத்தை சேர்ந்தது. இதனுடைய அளவு, அமைப்பு, வடிவம் மற்றும் முதிர்வு விகிதம் ஆகியவற்றில் வேறுபட்ட 500க்கும் மேற்பட்ட வெண்ணெய் பழங்கள் வகைகள் உள்ளன. வெண்ணெய் பழங்கள் மேற்கு அரைக்கோளத்தை பூர்வீகமாக கொண்டவை. மெக்சிகோவின் தெற்கிலிருந்து ஆண்டியன் பகுதிகள் வரை மற்றும் வெப்பமான காலநிலையில் பரவலாக வளர்க்கப்படுகின்றன. அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவிலிருந்து வரும் வெண்ணெய் பழங்கள் கூழாங்கல் தோலுடன் சிறியதாக இருக்கும். அதே சமயம் புளோரிடாவில் உள்ளவை பெரிய மற்றும் மென்மையான தோலை கொண்டவை. உலகிலேயே அதிகம் அவக்கடோ பழம் உற்பத்தி செய்யும் நாடு எதுன்னு கேட்டால் மெக்சிகோ ஆண்டுக்கு 2442,000 டன்கள் உற்பத்தி செய்யுதுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் பெரும்பாலான அவக்கடோ தமிழ்நாடு, சிக்கிம், மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா மாநிலங்களில் உற்பத்தி செய்யப்படுகிறது. சேலம் மற்றும் குன்னூரில் உள்ள சீதோஷ்ண நிலை இந்த அவக்கடோ பழ மரங்கள் வளர்வதற்கு ஏற்றதாக உள்ளன. அவக்கடோவை விதையிலிருந்தே முளைக்க வைக்க முடியும். எப்படி என்று பார்ப்போம். முதலில் விதையை நடும் பொழுது ஒரு பாட் அல்லது க்ரோ பேக்கில் நம்ம வைத்து வளர்க்கலாம். சிறிய முனை மேலே வர மாதிரி நட்டு வைக்க வேண்டும். அதில் தேவையான அளவு தண்ணீர் விட வேண்டும் மற்றும் ஒரு சூடான இடத்தில் மறைமுக சூரிய ஒளியில்தான் வைக்க வேண்டும். முளைத்த அந்த வெண்ணெய் விதையை பிரகாசமான சூரிய ஒளியில் வைக்க மறக்க வேண்டாம். ஆனால் நேரடி சூரிய ஒளியில் அல்ல. கடுமையான சூரியன் விதைகளை உலர்த்தும் மற்றும் இலைகளை காய வைத்துவிடும். க்ரோ பேக்கில் நட்ட அந்த விதைகள் முளைக்க எப்படியும் 8 முதல் 9 வாரம் வரை ஆகும். தேவையான தண்ணீர் ஊற்றி வர வேண்டும். அது முளைவிட்டு கொஞ்சம் வளர்ந்த பிறகு அதை நாம் தரையில் நல்ல ஒரு நிலத்தில் தண்ணி தேங்காத இடத்தில் நட்டு வைக்க வேண்டும். குறைந்தது 5 வருடமாவது கழித்து தான் இந்த காய்கள் காய்க்க தொடங்கும். இதுக்கு மருத்துவ பலன் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய விவசாயிகள் இதை நட்டு வைக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க. விவசாயிகள் அவக்கடோ சாகுபடியில் மிகவும் புரட்சி செய்து வராங்க. எக்கச்சக்க நன்மைகள் தரும் இந்த பழத்தை வளர்த்து சாதனை செய்ய நிறைய பேர் இன்னும் முன் வந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இந்த பழம் எந்த சுவையில் இருக்கும்? இனிப்பா, கசப்பா, புளிப்பா, துவர்ப்பா, எந்த சுவையில் இருக்கும்? யாராவது கணித்து சொல்ல முடியுமா? சாப்பிட்டவங்க சொல்லுங்கள் கமெண்ட்டில். கண்டிப்பாக இந்த பழத்துக்கு டேஸ்ட்டுன்னு உள்ளது இருக்காது. அது ஒரு டேஸ்ட் இல்லாத ஒரு பழம்தான். கண்டிப்பாக இந்த ஃப்ரூட்டை தனியாக நம்ம சாப்பிட முடியாது. இது தேன் கலந்து சாப்பிடும்போது அந்த தேன் சுவையில் நம்ம இந்த பழத்தை சாப்பிட்றலாம். மேலும் இந்த பழத்தில் ஜூஸ் ப்ரிப்பேர் செய்து குடிக்கலாம். ஜூஸ், அவக்கடோ ஜூஸ் நிறைய பேர் குடிச்சிருப்பீங்க. மில்க், சுகர், கொஞ்சம் ஏலக்காய் போட்டு நல்லா மிக்சியில் அடித்து இந்த அவக்கடோ ஃப்ரூட்டும் சேர்த்து அடித்து குடிச்சிங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். மிகவும் மருத்துவ குணங்கள் உள்ள பழம். அதனால தான் விவசாயிகள் இந்த அவக்கடோ சாகுபடியை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தணும்னு நினைக்கிறாங்க. இதில் ஆரோக்கியமான கொழுப்பு சத்து நிறைய இருக்குது. இருதய ஆரோக்கியத்திற்கு மற்றும் எடை குறைப்பதற்கு மிகுந்த நன்மை அளிக்கும் பழமாக இருக்குது இந்த அவக்கடோ. ஒரு அவக்கடோ ஜூஸ் குடித்தா பசியை நீண்ட நேரம் தாமதப்படுத்துறதுக்கு உதவி செய்து உடல் எடையை நிர்வகிக்கவும் உதவுகிறது. நம்மளுடைய இருதயத்தை மிகுந்த பத்திரமாக பாதுகாக்குது. நீரிழிவு சிக்கல்களை தடுக்குது. ஊட்டச்சத்து நம்ம உடம்பில் அதிகரிக்குது. ஆரோக்கியமான செரிமானத்தை ஊக்குவிக்குது. மூளையின் செயல்பாட்டை அதிகரிக்குது. அதே மாதிரி நம்மளுடைய கண்களை பாதுகாக்குது. இந்த அவக்கடோ இல்லை வெண்ணெய் பழம் கொஞ்சம் விலை கூடுதலாக இருந்தாலும்
கிடைக்கும்போது அதை நாம் பயன்படுத்தி கொள்வோம், நம் உடலை பாதுகாப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த பயனுள்ள தகவலை பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி.